friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல மிக்ஸ்ட் காய்கறி ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பவுமே பன்னீர் இல்ல வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுவோம். அதே ஸ்டைல்ல வெறும் காய் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சமா கடுகு உடைஞ்சதும் இதுல வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். இல்லனா 2 சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிற ஆகுறது வரைக்கும் இது வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பொன்னிற ஆனதும் இதுல வந்து நம்ம தக்காளி சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு தக்காளியை வெட்டி எடுத்துர்க்கேன். ஒரு தக்காளி, கூடவே மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிருங்க. அடுத்தது இதில் வந்து நம்ம காய் சேர்க்கலாம். நமக்கு பிடிச்ச என்ன காய் வேணாலும் இதில் பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு கேரட், கொஞ்சம் காலிஃப்ளவர், 5-6 பீன்ஸ், உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க, இல்லைனா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கூடவே 1/2 கப் போல் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, கூடவே காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மிதமான சூடில் வச்சு வேக வச்சுருங்க. இருக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கணும். நீங்கள் வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சாதத்தோடு சாப்பிட போகிறேன். சாதத்துக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து கொஞ்சம் நேரம் கூட இதை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். டடா, நம்மளோட சுவையான வெஜிடபிள் கூட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து ஒரு 15 நிமிஷத்தில் சூப்பராக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.